நம்ம ஏரியாவில் ரொம்ப நேரமாக ஒரு போலீஸ் வண்டி நிற்கிது. எதுக்குன்னு தெரியல, நடு ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது என்னன்னு போய் கேட்போம். கொஞ்சம் லைவ் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். வா. அதான் ஏன் தூங்கிட்டு இது ஏரியா பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ பாட்டு வந்துக்க பிரச்சனை என்ன சொன்னீங்க? நாங்களும் தெரிஞ்சுக்கோ. நாங்களும் ஏங்க கிடையாது தானே, நாங்களும் அலர்ட்டாக இருப்போங்க. கொடுத்து வராங்க போயிடுங்க. நடு ரோட்டில் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கீங்க தானே கேட்குறோம்னா எது கேட்க போகிறோம்? இல்லைன்னா வேலையை விட்டு வந்து நின்று கேட்க இல்லைங்கன்னா அவசியமா? எதுக்கு நிற்கிறீங்க தான் கேட்குறோம். அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம்? வண்டி நீ எதுக்கு நிற்கிறீன்னு கேட்டது விட்டுருமா? நீ யாரையா கேட்க முடியாது. இது ஏன் ஏரியா? அது இது ஏன் வீடு? வேலையே கேட்பா. வண்டி வீட்டு வாசல் எல்லாம் கேட்க தான் செய்வோம். நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையா பாஸ்? என்னது கேட்டோம்? எதுவும் இல்ல. எதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ ஒரு ஆபீசர் கேள்வி கேட்ட. நீ என்ன பிரச்சனை சொன்னா நாங்களும் அலர்ட்டா இருப்போம்ல. சொல்ல முடியாது. உள்ள விட போயிட்டு இருக்கல. எங்களுக்கு போலீஸ் தெரியும். என்ன எதுக்கு ஆத்துறீங்க? உங்க மட்டும் தான் சிதம்பரம் கால் பண்ணி கூட்டு வரா. சிதம்பரம் கால் பண்ணுறா. விஜய் டிவியில் சிறுகடிக்க ஆசை சீரியலில் மனோஜா நடிச்சிருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு நடந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு கீழே போலீஸ் எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. ஒன்று நின்றுட்டு இருக்கும்போது மனோஜ் போயிட்டு கேட்குறாரு, என்ன ஆச்சு, எதனால் நின்றுட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நேரமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் நீ யார் என்னை கேட்குறதுக்கு, நான் இந்த ஏரியா போலீஸ் அப்படின்னும்போது, சார் ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், அது நாங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நீ ஃபஸ்ட்டு வண்டியில் ஏறு, உன்னை போய் ஸ்டேஷனில் விசாரிச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர், சார் என்ன எதுக்கு சார் வண்டியில் ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. ஆக்சுவலி மனோஜுக்கு இது நடந்தது ப்ராங்க்னு தான் நான் நினைக்கிறேன். இது இல்லை நிஜமாகவே அவருக்கு நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிய வரும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.